ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் இன்னைக்கு ஒரு நல்ல ரெசிபி கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு செய்ய போகிறேன். பாருங்கள், எண்ணெய் போட்டாச்சு. கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் பூண்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிக்கலாம் நல்லா. கருவேப்பிலை போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் அப்போ தான் நல்லா வதங்கும். நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும். ஃப்ளேவர் நல்லா இருக்குது. மீன் குழம்பு அந்த ரெசிப்பியில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது போட்டுக்கிறேன். பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நாங்கள் குழம்பு மிளகாத்தூள், சில்லி பவுடர், மஞ்சள்தூள் 3 கலந்து நம்ம போட்டுக்கிறோம். பாருங்கள், மிளகா இது வந்து வீட்டில் அரைச்சிது குழம்பு மிளகாத்தூள், இது வந்து சக்தி மிளகாத்தூள், இது வந்து மஞ்சள்தூள். இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், புளி தண்ணி நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிறேன், இது போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா திக்னஸாக வந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கி வந்த அப்புறம் தான் நம்ம மீன் போட போகிறோம். 2 பச்சை மிளகா, பாருங்கள், கொத்தமல்லி. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கி அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழம்பு மாதிரி ஆகிடும். ஒரு 5-10 நிமிஷம் விட்டுடலாம் நம்ம மூடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம் அடுப்பில். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நாங்கள் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கியிருக்கிறோம். ஸ்லைஸ் வாங்கி வந்துட்டோம். பாருங்கள், இப்போ நாங்கள் இது போட போகிறோம். கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ஆயிடுச்சு, ரெடி ஆகிடுக்குது. பாருங்கள், நல்லா தெரியுது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.